இந்த வீடியோவில் ரவா கேசரி பண்ணலாம். நெய் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும், ரவை 1.5 கப்பு, 360 ml இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். லேசாக கலரும் மாறும். ரவை வறுபட்டதும் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுக்கலாம். இந்த கேசரி பண்ண ஆரம்பிக்கும் போதே பக்கத்து அடுப்பில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வைக்கணும். ரவை வறுபட்ட உடனே கொதிக்கிற தண்ணி எடுத்து ரவையோடு சேர்த்துக்கணும். இது பொடி ரவைங்கிறதுனால 1 பங்கு ரவைக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். ரவை கொஞ்சம் பெருசாக இருந்தால் 4 பங்கு வரைக்கும் தண்ணி ஊற்றலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சு விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் குங்குமப்பூ, 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இந்த குங்குமப்பூ சேர்க்கறதுனால ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க வேண்டாம். ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரவை நல்லா வேகிறதுக்கு எப்படியும் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரவை வெந்துருச்சு. ரெண்டே 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். அதாவது 1.5 பங்குலேருந்து 2 பங்கு வரைக்கும் சுகர் சேர்க்கலாம். சுகர் சேர்த்ததும் விடாமல் கிளறணும். அப்போ தான் ரவை கட்டி விழாது.